அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், லாபம் நட்டம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி படிவம், அதை பற்றின ஒரு 5 சம்மு பார்த்தோம், பயிற்சி கணக்கு பார்த்தோம். இப்போ அடுத்தது நிலை அறிக்கையின் மாதிரி படிவம். நிலை அறிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரி படிவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பொறுப்புகள், சொத்துக்கள், அதற்கு பொறுப்புகள் தொகை, சொத்துக்கள் தொகை அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் மாதிரி வரும், பொறுப்புகள் எந்த சைடு வரும், சொத்துக்கள் எந்த சைடு வரும். நீங்கள் லாஸ்ட் இயர் 11th என்ன செஞ்சுருப்பீங்க, எதது பொறுப்பு எதது சொத்து, இந்த வியாபார லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு இது கண்டுபிடிப்போம்ல. அப்போ எதது பொறுப்புகள் சைடு வரும் எதது சொத்துக்கள் சைடு வருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது இருந்தாலும் ஒரு தடவை இப்போ நிலை அறிக்கையோட மாதிரி படிவம் எப்படி அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிலை அறிக்கையின் மாதிரி படிவம்ல பொறுப்புகள் சைடு என்னென்ன இருக்குது. பற்பல கடனீந்தோர், செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல் வரைப்பற்று, இது எல்லாமே பொறுப்புகள் சைடு. இப்போ நம்ம பொறுப்பையும் சொத்தையும் கூட்டி நமக்கு வர்ற ஆன்சரை தான் நம்ம என்ன செய்வோம், முதல் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். அடுத்தது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சைடு. சொத்துக்கள் என்ன இருக்குது, கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நிலை சொத்துக்கள், இதெல்லாம் சொத்துக்கள் சைடு வரும். இப்போ இதெல்லாம் பொறுப்புகள் சைடு வரும். இப்போ சொத்துக்கள் சைடை கூட்டி பொறுப்புகள் சைடு உள்ளதை இதை கழிச்சோம் அப்படின்னா என்னென்ன வருது, அதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சருக்கான பேர் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா முதல் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி படிவத்தை தொடர்ந்து 6வது பயிற்சி கணக்கு 6 அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2019 மார்ச் 31 அன்று தாமஸ் என்பவரின் ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு. பற்று சைடு விவரம் என்ன கொடுத்துருக்காங்க, பற்பல கடனீந்தோர், அரைக்கலன், நிலம் மற்றும் கட்டிடம், பற்பல கடனாளிகள், இந்த சைடு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, கை ரொக்கம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு. 2019 மார்ச் 31 நாளைய அறிக்கை தயாரிக்கவும் மற்றும் அந்நாளைய முதல் கண்டறியவும். நிலை அறிக்கையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, அதிலே என்னது நம்ம முதலும் கண்டுபிடிப்போம், அதையும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கணக்கு எப்படி போகிறோம், இப்போ நமக்கு மாதிரி படிவம் நம்ம இப்போ தான் பார்த்தோமா, அதில் தெரியும். இப்போ இதிலே நம்ம எதாவது எங்கெங்கே வருதுன்னு பார்க்கலாம். பற்பல கடனீந்தோர் அப்படிங்கிறது பொறுப்பு, அரைக்கலன் சொத்து, நிலம் மற்றும் கட்டடம் சொத்து, பற்பல கடனாளிகள் சொத்து, அப்புறம் செலுத்ததற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு, கை ரொக்கம் சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து, சரக்கிருப்பு சொத்து. இப்போ இதெல்லாம் பொறுப்பு சொத்து எதுங்கிறத பிரிச்சாச்சு. நம்ம அதை அப்படியே எழுதி கூட்டி கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற முதல் தான் ஆன்சர். இப்போ அதை எப்படின்னு பார்ப்போம். பயிற்சி கணக்கு 6, அதாவது தாமஸ் என்பவரின் 2019 மார்ச் 31 நாளைய நிலை அறிக்கை. நிலை அறிக்கையில் வர ஆன்சர் தான் முதல். அப்போ நிலை அறிக்கையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம், முதலையும் நம்ம ஒரே கணக்கில் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பொறுப்புகள் தொகை சிம்பிள், சொத்துக்கள் தொகை சிம்பிள். இப்போ புக் எடுத்துகிட்டு இப்போ பொறுப்புகள் சைடு என்னென்ன வரும் அப்படி ஒன்று ஒன்றா வரும்போதே நம்ம கரெக்டாக புக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா எது எந்தெந்த சைடு வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பற்பல கடனீந்தோர். பற்பல கடனீந்தோர் அப்படிங்கிறது எந்த சைடு வரும், பொறுப்புகள் சைடு 6 லட்சம். அடுத்தது அரைக்கலன். அரைக்கலன் அப்படிங்கிறது சொத்துக்கள் சைடு 80,000. நெக்ஸ்ட்டு நிலம் மற்றும் கட்டிடம் சொத்துக்கள் சைடு 3 லட்சம். அடுத்தது பற்பல கடனாளிகள் 3,20,000. அடுத்தது செலுத்ததற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு 1,20,000. கை ரொக்கம் சொத்து 20,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து 60,000. சரக்கிருப்பு சொத்து 2,20,000. இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த வரவு சைடு சொத்துக்கள் சைடு உள்ளதை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 10 லட்சம்.
இப்போ இந்த 10 லட்சத்தை கூட்டி இந்த 7,20,000த்துல கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2,80,000. இந்த 2,80,000 தான் தாமஸ் என்பவரோட 2019 மார்ச் 34 முதல் அறிக்கை. முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நிலை அறிக்கையில் கிடைச்ச ஆன்சர் முதல்ல எவ்வளோ? 2,80,000. நன்றி, வணக்கம்.